அந்நியார் வந்து இன்னைக்கு இப்ப பேட்டி குடுத்துட்டு இருந்தாங்க. பேட்டி குடுக்கும்போது 23ஆம் தேதி பிரதமர் வர்றாரு. அவரு பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரா? அவங்க கட்சி கூட்டத்துக்கு வர்றாரான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உங்கள மாரி தான் எனக்கும் இன்ஃபர்மேஷன். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. எங்க தலைமை ஆஃபீஸ்ல தான் நான் இருக்கேன். யாருமே என்கிட்ட பேச வரல. நீங்களா போட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்தி நிறுவனங்கள் மேல தான் வந்து அவங்க குற்றச்சாட்ட வைக்கிறாங்களே தவிர, அவங்க கூட்டணி சம்மந்தமா எந்த முடிவு எடுத்திருக்காங்கங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரல இப்போ வரைக்கும். என்னதான் டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குண்ணே? அவங்க திமுக கிட்ட கொஞ்சம் நெருக்கமா போய்க்கிட்டு இருக்கிற மாரி தகவல் வருது. ஆ இன்னைக்கு கூட பாருங்க பேட்டியில, காவல்துறை எல்லாம் சிறப்பா செயல்படுது அது. இல்லாட்டி டிமாண்ட ஏத்துறதுக்கு கூட இந்த வேலைய பண்ணுவாங்க அவங்க, அந்த அம்மா. இதெல்லாம் பண்ணா, நீங்க கேட்டீங்களா டிடிவி கட்சியும், ஏடிஎம்கேவும் எப்படி இதாகும்? அந்த மாரிலாம் இவங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, கீழ சரியா அந்த இது போகாது. போகாது. அவன் ஜெல் ஆகுறது. பிரச்சனை ஆகும். அது அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 2வது தப்பான முடிவு எடுக்கிறது. இந்த டிமாண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல டிஎம்கேல போய் இது பண்றது. ஏன்னா ஏவா வேலுட்ட பொறுப்பே ஒப்படைச்சுட்டாங்க. ம். இவங்கள எப்படியாவது கொண்டு வரணுன்றதுல. அதில நீங்க விஷயம் வந்து நில்லுங்க. எவ்வளோ செலவானாலும் நாங்க பார்த்து உங்கள ஜெயிக்க வைக்கிறோன்ற அளவுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் போகுது. இடையில கூட அந்த கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஆமா. இது இல்லாம மிகப்பெரிய சலுகைகள் மத்த விஷயங்கள் பேசுனால அவங்களுடைய எண்ணம்லாம் அங்க போகணுன்ட்டு இருக்குது. பையன் வந்து இந்த சைடு வரணுன்ட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்து 29ல விருதுநகர் நின்னா ஜெயிச்சிடலாம். ஆமா. ஜெயிச்சிட்டா நீங்க இன்னும் டிமாண்ட் பண்ணி நீங்க உள்ள கூட போலாம். ஏன்னா அந்த கித்வால்லாம் குடுத்துருக்காரு. ஆமா. அந்த மாரி சின்ன குடுக்கும்போது பையன் வேற, யங்ஸ்டர் வேற. எங்கேயாவது ஒரு இது எம்ஓஎஸ் வாங்கினான்னா கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். இவங்க இங்க வந்து அதான் இப்ப வைக்கிறாங்க. இவருக்கு சுதீஷ வந்து மத்திய அமைச்சர் ஆக்குங்கன்னு. ரைட்டு. கேட்க கேட்கலாம். ஏக்கரா கணக்குல ஏக்கர் கணக்கு. உட்காந்துருக்குது. அதனால இந்த குழப்பத்தில தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. டிமாண்ட் 2 சைடும் என்ன சொல்றா? என்ன சொல்றா? சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால 23 இப்போ வரைக்கும் பேசுவாங்க. இன்னைக்கும் கூப்பிட்டு ஈவினிங் மேல கூட கூப்பிட்டு பேசலாம். அதே மாரி சொல்லலாம். உறவுகளுக்குள் பிரிவுகள் வந்தாலும் பின்னல் உறவு வரும் அப்படின்னு ஏதாவது சினிமா பாட்ட சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட்டணி கூட வரலாம். அதனால இந்த இந்த இது நாங்கள் தொடர்ச்சியாக கேப்டன் அவர்கள் திமுகவை எதிர்த்து வந்தார். நாங்களும் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்த்து வந்தோம். ஒரு நல்ல ஆட்சியே இல்ல. அதனால அப்படின்னு உருட்டலாம். அதனால அந்நியார் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. டிமாண்ட் தான். டிமாண்ட் டிமாண்ட தான். ஒட்டி தான் ஆகணும்.